தமிழ் மூவி டாக்ஸிலிருந்து உங்கள் விஜயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரிவ்யூ 12th மேன் அப்படின்ற மலையாள படம். அந்த படத்தோட கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விளையாட்டு வினையாகும் அப்படின்றது தான் இந்த 12th மேன் திரைப்படத்தின் மூலம் சொல்ல முயன்றிருக்கிறார் இயக்குனர் ஜீத்து ஜோசப். ஆனால் என்ன, நீண்ட நேரமாகியும் கதையில் விளையாடு இருப்பது தான் சோதனை. விரைவில் திருமணமாக போகும் நண்பரின் பேச்சுலர் பார்ட்டியை கொண்டாட மலை பிரதேசம் ஒன்றுக்கு பயணப்படுகிறது 11 பேர் கொண்ட நண்பர்கள் குழு. அங்கிருக்கும் ரிசார்ட் ஒன்றில் தங்கி ஆடல் பாடல் என்று பேச்சுலர் பார்ட்டியை கொண்டாடத் தொடங்குகிறார்கள். வினோத விளையாட்டு ஒன்றை ஆடத் தொடங்குகிறார்கள். விளையாட்டுடன் விதியும் சேர்ந்து கொள்ள வராத நேரத்தில் வரும் ஒரு ஃபோன் கால் நடக்கக்கூடாத ஒரு சம்பவத்துக்கு காரணமாகிவிட, இதையெல்லாம் ஒவ்வொன்றாக முடிச்சாக அவிழ்த்து மோகன்லால் வாயிலாக ஜீத்து ஜோசப் சொல்லும் பொறுமையான கதைதான் 12th மேன். படம் தொடங்கியதிலிருந்தே மோகன்லாலை தேடிக்கொண்டிருக்கும் கண்களுக்கு மது பிரியராக ஆக்கப்படுகிறார். தொடக்கத்தில் காமெடியனாக அறிமுகமாகி படம் செல்ல செல்ல நண்பர்கள் குழுவின் கண்களில் விரலை விட்டு ஆட்டத் தொடங்குகிறார். காமெடி கதாபாத்திரத்துக்காக உடல் மொழியையும் கதாபாத்திரத்துக்காக தன்னந்தனியே பிரித்து நடிப்பின் முதிர்ச்சியையும் வெளிப்படுத்துகிறார். அவரை தவிர்த்து மற்ற 11 பேரும் தேவையான தேர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். படத்தில் வரும் விசாரணை நடத்தும் பாணி தென்னிந்திய சினிமா ரசிகர்களுக்கு புதிய அறிமுகம். நேரடியாக பதிலை கேட்காமல் அவர்கள் வாயாலேயே உண்மையை பெற வைத்திருக்கும் யுக்தி மிகவும் அருமை. நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள் பணம் செலுத்தும் ஆதிக்கம், உறவு சிக்கல், தன்னை நியாயப்படுத்தி கொள்ள மனிதர்கள் அணியும் முகமூடி என உளவியல் சிக்கல்களையும் படம் பேசுகிறது. லாஜிக்கை ஆராய நமக்கு இடமே கொடுக்காமல் அடுத்தடுத்து குழப்பத்தையும் முடிச்சியையும் கூட்டிக்கொண்டே போகிறார். பின்னர் முடிச்சை அவிழ்க்கும்போது முந்தைய காட்சிகள் நினைவிலிருந்து கரைந்து விடுகிறது. ஒரு நல்ல த்ரில்லர் படத்துக்கான சஸ்பென்ஸ் நிறைந்த இந்த படம் மிகவும் அருமை. ஒரு ரிசார்ட் என பெரிய பட்ஜெட் செலவு வைக்காத கதை. மோகன்லால் போன்ற பெரிய நடிகரின் வாய்ப்புகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு திரைக்கதையை புதிதாக வாங்கிய கத்தியைப் போல கூர்மையாக ஆக்கியிருக்கிறார். ஆனால் திரைக்கதை துருப்பிடித்த கத்தியாக இருப்பதை களமாட முடியவில்லை. படத்தில் வரும் 11 பேரின் பெயர்களையும் அவர்கள் ஜோடியையும் யார் யார் என்று அடிக்கடி போட்டு காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த படத்தை பார்க்கும்பொழுது 2016 வெளியான இத்தாலி படமான பர்ஃபெக்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதை தழுவி எடுக்கப்பட்ட படம் போல இருக்கிறது. இதுதான் அடிப்படை. இது இரண்டாம் பாதியை திருப்பங்கள் சஸ்பென்ஸுடன் சேர்ந்து எடிட்டிங்கும் ஒளிப்பதிவும் நன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு பின்கதையை சொல்லி முடிக்கும் போதும் அதை அப்படியே கட் செய்து நிகழ்காலத்துடன் பொருத்தியிருக்கும் விதம் மிகவும் அருமை. அந்த வகையில் எடிட்டர் விநாயக், ஒளிப்பதிவாளர் சதீஷ் ஆகியோருக்கு பாராட்டுக்கள். அனில் ஜான்சன் பின்னணி இசை த்ரில்லருக்கு வலு சேர்க்கிறது. மொத்தத்தில் 12th மேன் நல்ல த்ரில்லரை உள்ளடக்கிய தரமான திரைக்கதையால் தடுமாறிய தடைக்களம். மிகவும் அருமையாக இருக்கிறது. இயக்குனர் ஜித்து ஜோசப் மோகன்லால் கூட்டணியில் வெளியாகியிருக்கும் 3வது படம் இது. திருஷ்யம் படத்தின் 2 பாகங்கள் மூலம் ரசிகர்களின் உருவாக்கி வைத்திருந்த எதிர்பார்ப்பை இந்த படத்தில் இருவரும் ஈடுகட்டியுள்ளார்கள். படத்தின் மொத்த கதையும் இந்த 12 கதாபாத்திரங்களை மட்டுமே சுற்றி வந்தாலும், ஒரே ஒரு ரிசார்ட் மட்டுமே படத்தின் மொத்த லொகேஷன் என்றாலும் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் அடுத்தது என்ன என்று ஒவ்வொரு நிமிடத்தையும் எதிர்பார்க்கும் விதமாக விறுவிறுப்பாக படத்தை கொண்டு சென்றிருக்கிறார் இயக்குனர் ஜித்து ஜோசப். குறிப்பாக ஷைனி மரணம் தொடர்பாக ஒவ்வொருவர் மீதும் சந்தேகம் வரும் அளவிற்கு கதையை அமைத்துள்ள ஜித்து ஜோசப் 10 நிமிடத்துக்கு ஒரு ட்விஸ்ட் என ஆச்சரியம் நிகழ்த்தி கொண்டே போகிறார். அதே சமயம் திருஷ்யம் போன்று ரசிகர்களை உணவுபூர்வமாக ஜித்து ஜோசப் கட்டி போடவில்லை என்பதையும் நாம் சொல்லியே ஆக வேண்டும். துப்பறியும் படங்களை விரும்பும் ரசிகர்களுக்கு அவர்களை ஏமாற்றாத வகையில் மீண்டும் ஒரு அருமையான விருந்து படைத்திருக்கிறார் ஜித்து ஜோசப். முறை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வர படங்கள்லாம் நான் ரிவ்யூ போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நான் சொல்கிறத வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.